அன்னைக்கு ஆகஸ்ட் 1 2026 கரெக்டா 16 நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு ஆகஸ்ட் 16 இந்திரபிரஸ்தா அப்படின்னு ஒரு அபார்ட்மெண்ட்ல ஜந்தர் ரோட் மகாராஷ்டிரால ஒரு குரூப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஒரு பால்கனி, அதாவது இந்த இந்திரபிரஸ்தா அபார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு பால்கனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கல்லு எல்லாம் வச்சு வச்சு ஒர்க் பண்றாங்க. ஸோ இப்படி ஒரு ஸ்டோன்ஸா வைக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு அம்மா இப்படி கூப்பிட்டு இந்த இடத்துல ஒரு பால்கனிக்கு நடுவுல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டோன்ஸ் வச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இவங்க எல்லாம் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. சிமெண்ட் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் கல்லு கட்டுறாங்க, வச்சுட்டே இருக்காங்க. அது அப்படியே ஹை ஆயிட்டே போயிட்டு இருக்கு. கடைசியில் ஒரு கல் வைக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது. இந்த சவுண்ட் பார்த்தோன்னா அது ஒரு அனிமலா, ஒரு மனுஷனா, இல்ல வேற ஏதாச்சுமா அப்படின்னு சொல்லி அங்க உள்ள எல்லாருமே பயப்படுறாங்க. அதுக்குள்ள இருந்தது யாரு? அந்த சவுண்ட் உண்மையாவே மனுஷனோடதா இல்லனா வேற ஏதாச்சோடதா? இந்த வீடியோல நம்ம அதை பத்தி தான் ஃபுல்லா டீகோட் பண்ண போறோம். வெல்கம் டு உஷா தி டார்க் ரிப்போர்ட். பிரவீன் பிரகாஷ்க்கு அப்போ 41 வயசு. இவங்க ஒய்ஃபான ஷர்மிளாக்கு 38 வயசு. இவங்களுக்கு 2 அழகான குழந்தைங்களும் இருக்கு. இவங்க 4 பேர்த்து கூட இந்த பிரகாஷோட அம்மா வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த இந்திரபிரஸ்தா அப்படின்னு ஒரு அபார்ட்மெண்ட்ல தான். இந்த பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாங்க. இவங்க ஒய்ஃபான ஷர்மிளா பார்மசி டிகிரி வர முடிச்சிருக்காங்க. சோ வெளியிருந்து பார்த்தா இது ஒரு நார்மலான ஃபேமிலி. இந்த 2 குழந்தைங்களையும் இவங்க அம்மா ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு கூப்பிட்டு வருவாங்க, இவங்க ஹஸ்பண்ட் ஒர்க் போய் வருவாங்க, இந்த பாட்டிமா வீட்டுல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நார்மல் லைஃப் தான் இவங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த அபார்ட்மெண்ட்ல. ஆனா ஆகஸ்ட் 1 உண்மையாவே அந்த வீட்டுல என்ன ஆச்சு? இந்த பிரவீனோட ஒய்ஃப் ஆனது ஷர்மிளா எப்பவும் போல கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைய நாள், அதாவது ஜூலை 30 இவங்க ஒரு கிளாஸ்ல ஜூஸ் கொண்டு இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட குடுக்குறாங்க. அவங்களும் எப்பவும் போல ஒய்ஃப் தானே குடுக்குறா அப்படின்னு சொல்லி கிளாஸ்ல ஜூஸும் வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அவங்க ஒர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே தூக்கம் வருது, கண்ணை மூடாமே இருக்க முடியல. அவங்க உடம்பெல்லாம் ரொம்பவே ஹெவி ஆகுது, அப்படியே மயங்கி கொலாப்ஸ் ஆகி விளையும் செய்யறாங்க. ஆனா அப்ப தெரியாது அந்த ஜூஸ்ல ஏதோ ஒண்ணு கலந்துருக்கு அப்படின்னு. அந்த ஜூஸ்ல வேற ஒன்னும் கலக்கல. ஸ்லீப்பிங் பில்ஸ் இவங்க ஷர்மிளா, அதாவது பிரவீனோட ஒய்ஃப் ஆன ஷர்மிளா கலந்துதான் பிரவீனுக்கு கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி இதே ஸ்லீப்பிங் பில்ஸ் இந்த பிரவீனோட அம்மாக்கும் கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல பிரவீன் மாத்திர வீட்டுல இல்ல, பிரவீனோட அம்மா இருக்கிறதுனால இந்த ஜூஸ் அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. சோ அப்படியே 2 பேருமே கொலாப்ஸ் ஆகி விளையும் செய்யறாங்க. அன்னைய நாள் வீடே ரொம்பவே சைலண்டா இருந்துச்சு. அன்னைக்கு காலையில பிரவீன் எந்திக்க ட்ரை பண்ணும்போது அவரால் எழும்பவே முடியல. உடம்பெல்லாம் ரொம்பவே ஹெவியா இருந்துச்சு, ரொம்பவே கஷ்டப்பட்டு எந்திக்க ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்துல தான் அவர் ஒரு கிரிக்கெட் பேட்டையும் பாக்குறாங்க. அவங்க ஒய்ஃப் அந்த கிரிக்கெட் பேட்டை வச்சு அவங்க ஹஸ்பண்ட், அதாவது பிரவீன் கிட்ட வரத பாக்குறாங்க. என்னமோ ஒண்ணு பண்ண போறா அப்படின்னு பிரவீன் மைண்ட்ல தோணுனாலும் அதுக்கப்புறம் அவருக்கு ரியாக்ட் பண்ண முடியல. அந்த நேரத்திலேயே பிரவீனை அடிக்கையும் தொடங்குறா இந்த கிரிக்கெட் பேட்டை வச்சு. ஆல்ரெடி அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இருந்த பிரவீன் திருப்பியும் இந்த அடி வாங்கினதுக்கு அப்புறம், அதாவது தலையிலயும் உடம்புலயும் ரொம்ப அடி வாங்கினதுக்கு அப்புறம் ரொம்பவே அன்கான்சியஸாவும் போறாங்க, மயங்கி விழுறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஷர்மிளா பண்ணது ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம். இந்த நேரம் வரையுமே பிரவீனோட அம்மா அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. பிரவீன் யாரையாச்சும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி அந்த கிரிக்கெட் பேட் வச்சு அடிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணாலுமே அவனால முடியல. சோ அந்த கிரிக்கெட் பேட்டை வச்சு அடிச்ச உடனே அவர் பாடியை ஒரு சேம்பர்ல, அதாவது இவங்க வீட்டுல பால்கனி பக்கத்துல ஒரு சேம்பர் கிரியேட் பண்ணிருக்காங்க. அது 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த சேம்பர் பில்ட் பண்ணிருக்காங்க. அதுல இவங்க ஹஸ்பண்டோட பாடியை வைக்கிறாங்க இந்த ஷர்மிளா. இதை முதல்ல டீகோட் பண்ண முடியாது, அதாவது இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தெரியாது இந்த பிரவீனுக்கு. அடுத்து என்ன பண்ணலானே தெரியல. ஃபர்ஸ்ட் சீன்ல சொன்ன மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வராங்க. இந்த பால்கனில இந்த சேம்பரை பாக்குறாங்க. இதுக்கு மேலதான் இவங்க வால் வச்சு கிரியேட் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வேலை கொடுத்தோடனே உங்களுக்கு என்ன தோணுது, இந்த இடத்துல எதுக்கு வால் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. அதுக்கப்புறம் எதுக்கோ வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வேலையும் தொடங்குறாங்க. அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது வால் பை வாலா சிமெண்ட் எல்லாம் வச்சு செட் பண்ணிட்டே இருக்கும்போது தான் நான் சீன் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரியே சவுண்ட் கேட்க ஆரம்பிக்கு. அதே மாதிரி இந்த சவுண்ட் கேட்ட உடனே இந்த ஒர்க்கர்ஸ் கேட்காங்க உள்ள இருக்கிறது யாருன்னு கேட்கும்போது இந்த ஒய்ஃபுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் அவங்க பார்க்கும்போதுதான் ஒரு கை தெரியுது. இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு சேம்பருக்குள்ள இருக்கீங்க, அது மேல எல்லாத்துக்குமே, அதாவது நீங்க உயிரோட தான் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுது, நீங்க பிரீத் பண்ணிட்டு இருக்கீங்க. சைட்ல பிரிக்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல இது ஃபுல்லா மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள இருந்து நீங்க இறக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க ஃபுல்லா அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. இந்த நேரத்துல ஒரு நார்மல் மனுஷனுக்கு என்னெல்லாம் தோணும் நினைச்சு பாருங்க. அந்த நேரத்துல பிரவீனுக்கு அப்ப என்னெல்லாம் தோணி இருக்கும். கடைசி பிரிக் செட் அவங்க வைக்கும் போதுதான் பாக்குறாங்க ஏதோ ஒண்ணு மூவ் ஆகுதுன்னு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது உள்ள இருக்கிறது ஒரு மனுஷன். இத பத்தி ஷர்மிளா கிட்ட அங்க உள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடியே போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. இப்படி ஒரு ஆள் இந்த சேம்பருக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த அபார்ட்மெண்ட் விவரம் எல்லாமே இந்த போலீஸ்க்கு சொல்லிடுறாங்க இங்க உள்ள அந்த ஒர்க்கர்ஸ்.
அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, எதுக்கு வந்து உங்க ஹஸ்பண்ட் அதுக்குள்ள இருக்காரு, நீங்க என்ன பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இவ சொல்றா, அது வந்து என் ஹஸ்பண்டோட கடைசி ஆசை, அவரோட கடைசி ஆசை வந்து ஜீவ சமாதி ஆகணும்னு தான், அதனால அவரோட ஒய்ஃபா நான் வந்து இதை நிறைவேற்றி வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட இவ வந்து சொல்லியிருக்கா. இதை கேட்டோம்னா அந்த ஒர்க்கர்ஸ்க்கு என்ன பண்ணனே தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் இவ சொல்றது உண்மையா இருக்கு, இன்னொரு பக்கம் எப்படி இப்படியெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு அவங்களுக்கு ஒரு தோணுதல் வருது. அதுக்கு முன்னாடி உங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன், அதனால போலீஸும் அந்த இடத்துக்கு வருது. வந்தோடனே பிரவீனை வந்து ஹாஸ்பிட்டல் சேர்க்கறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷர்மிளா கிட்ட இன்வெஸ்டிகேஷனும் தொடங்குது. அந்த நேரத்துல இந்த பிரவீனோட அம்மாவையும் மீட்டிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா இந்த ஷர்மிளா சொல்றா, இவ ஹஸ்பண்டுக்கும் இவளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன், அவ பார்மசி டிகிரி வர படிச்சிருந்தா, அவளுக்கு வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு ரொம்பவே ஆசை இருந்துச்சு. ஆனா கல்யாணம் ஆனதுனால அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு விடல. அதே மாதிரி ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் அவளை வந்து இந்த வீட்லயே வச்சிருந்தாங்க. அவளுக்கு வந்து பிசிக்கலா அபியூஸ் பண்றது இருக்கட்டும், ரொம்பவே கொடுமைகள் தான் அந்த வீட்ல வந்து அவ அனுபவிச்சிட்டு இருந்தா. இன்சிடென்ட்ஸ் எல்லாமே தான் ஒரு வெஞ்சன்ஸா மாறி இவனை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கா இந்த ஷர்மிளா. சோ அதுக்கப்புறம் இந்த ஷர்மிளா வந்து கோர்ட்லயே ப்ரொசீட் பண்றாங்க. இப்ப வந்து அவங்களுக்கு வந்து 10 வருஷம் ஜெயில் இல்லைன்னா லைஃப் டைம் இன்பிரிசன்மென்ட் சொல்லியிருக்காங்க. இந்த பிரவீன் வந்து கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் ஐசியூல தான் இருந்திருக்காங்க. இப்ப அவர் வந்து கொஞ்சம் ஓகேவா தான் இருக்காரு. இந்த மாதிரி இந்த ஷர்மிளாக்கு வந்து வேலைக்கு போகணும், அந்த ஹஸ்பண்ட் மாதிரியே நல்ல ஒரு நிலைமையில இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை. ஆனா இவங்க ஹஸ்பண்ட் விடாதனாலையும் இவங்க வந்து செக்ஷுவலா அபியூஸ் பண்ணதுனாலையும் இந்த கோவத்தினால இவங்களை எப்படியாவது கொலை பண்ணணும்னு இவங்களுக்கு மாறி இருக்கு. அதனாலதான் இவ்வளவு ஒரு பெரிய ஆக்ஷனும் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.